கீழே ஒரு நெருப்பு, நடுவில் ஒரு நெருப்பு, உச்சியில் ஒரு நெருப்பு. நெற்றி பகுதியில் எரிகிற நெருப்புக்கு ஞான அக்னின்னு பேர். வயிற்று பகுதியில் இருக்கிறது பசி அக்னின்னு பேர். கீழே நம்முடைய கோஷத்தில் ஏற்படுற அந்த அக்னிக்கு காம அக்னின்னு பேர். ஆக இந்த அக்னி மூணும் நமக்கு தெரியாது. அக்னி ஓம்புதல்னு சொன்னாங்க சித்தர் பெருமக்கள்லாம். இந்த அக்னியை தான் ஓம்புதல் வேண்டும் சொன்னாங்க. இதை உலகில் இருக்கிற மூலிகைகளால் உள்ளே கொண்டு போய் போட்டு அதை நம்ம உணவாக்கி இந்த உடம்புல இருக்கிற அக்னியை வளர்க்க சொன்னால், இருக்கிற மூலிகை குச்சியெல்லாம் கொண்டு போய் நெருப்பில் போட்டு கொளுத்தி இருக்கிற மூலிகை செடியும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு முறை. என்ன நியாயம் நல்லா யோசித்து பார்க்கணும். அக்னி ஓம்புதுன்னா உங்கள் உடம்புல அக்னியை ஓம்புவிக்கிறது வேணும், அதை உடம்புல அதிகப்படுத்துதல் வேண்டும். ஏற்கனவே நமக்கு அக்னி அசுத்த அக்னி தான் உடம்புல இருக்குது. சுத்த அக்னி நமக்கு தெரியாது. சுத்த உஷ்ணம் உண்டு பண்ண தெரியாது. இந்த சுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணுவதற்காக தான் மலை, குகை, காடு முதலிய இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்கள் பலகாலம் தவம் இருந்து அந்த உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறதை காட்டிலும் எதிரிட்ட ஜீவனிடத்து தயவோடு நடந்து கொண்டு வந்தால் அந்த உஷ்ணம் உங்களுக்கு வெளியே வரும், உங்களுக்கு அனுபவமாகும்னு வள்ளலார் இருக்கார். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் முதல் பிரிவு எடுத்து படிங்க. அந்த உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்வதற்காக தான் யோகிகள் காட்டுக்கு போனாங்களாம். அதை இருந்த இடத்துல இருந்தே அந்த உஷ்ணத்தை உண்டு பண்ணிக்கொள்ள முடியும்னு எழுதுகிறார். அது எதனாலன்னா, எதிரிட்ட ஜீவன் மேலே நீங்கள் தயவோடு இருக்கின்ற பொழுது அந்த அனல் தானாகவே உற்பத்தி ஆகும். அது ஞானச்சூடு. அது எங்கே இருக்குது? நெற்றிக்குள்ளே தான் இருக்குது. ஆக அருமருந்தை மாமருந்தை, சாதாரண மருந்து இல்லைங்க, மாமருந்து. இந்த மருந்தை பற்றி வள்ளல் பெருமான் சொல்லாத பகுதியே கிடையாது. அந்த புருவ மையத்தில் அண்ணாக்கு பக்கம் மேலே உச்சி கீழே இருக்கிற இடம் அம்பலம். அங்கே தான் நம்முடைய இயக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு. அங்கே இருந்து ஒரு அலை வடிவ ஒரு நுண் துகள், ஒரு ஆவி இந்த கண்கள் வழியாகவும் காது வழியாகவும் மூக்கு வழியாகவும் செயல்படுத்திக்கிட்டே இருக்குது. அது ஒரு மின்சாரம். ஆவியில் இயங்குற கருவியெல்லாம் நிறைய இருக்குல்ல. ஆவியில் என்னெல்லாம் இருக்குது? நீராவி இன்ஜின் இருந்தது, இப்போது டீசல் இன்ஜினை மாற்றிட்டாங்க இந்திய ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில், இல்லைங்களா? ஆக அந்த ஆவி உள்ளே இருந்து கண்கள் காது மூக்கு வழியாக ஒரு தொடர்பை உருவாக்கி வச்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கிற அது எந்த இடத்துல இருக்குன்னா சபை. அந்த சபை 5 புலங்களும் முடிகின்ற இடம். அங்கே இருந்து தான் அந்த இயக்கத்தை இந்த உடலுடைய கீழ்ப்பகுதி மேல் பகுதி எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு. இயக்குகின்ற